திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அருகே செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் 3 மாணவிகளுக்கு திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாமிநாதன். வணக்கம் சாமிநாதன். தற்போது இந்த 3 மாணவிகளின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? என்ன காரணத்திற்காக இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் மேடம். பாதிக்கப்பட்ட மாணவிகள் மொத்தம் 4 பேராக உயர்ந்துள்ளது. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சித்ராஜிகண்டிகை கிராமத்தில் அரசினர் உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு 10ஆம் வகுப்பில் மட்டும் 19 மாணவர்களும் 12 மாணவிகளும் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் சித்ராஜிகண்டிகையை சேர்ந்த காயத்ரி, பாப்பன்குப்பத்தைச் சேர்ந்த யுவஸ்ரீ, சுருதி மற்றும் நாகராஜகண்டிகையை சேர்ந்த தாரிகேஸ்வரி ஆகிய 4 மாணவிகளுக்கு திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனையடுத்து பள்ளியில் இருந்து அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களின் மூச்சு திணறலுக்கான காரணம் என்ன என்பது இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மாணவிகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் காயத்ரி என்ற மாணவி மட்டும் தீவிர சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த பள்ளியின் அருகே உள்ள தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய நச்சு வாயு காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இருப்பினும் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் அமிர்த மன்னன் மற்றும் கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவிகளின் பெற்றோர்களும் மருத்துவமனையில் கூடியிருப்பதால் பரபரப்பு நிலவி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.